கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது பாஜக சொல்லக்கூடிய தரவல்ல, பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லக்கூடிய தரவல்ல, IMF வேர்ல்டு பேங்க் சொல்லக்கூடிய தரவு. 25 கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டிலிருந்து கடந்த 12 ஆண்டுகளில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எந்த கவலை திரு VIT விஸ்வநாதன் அவர்களுக்கு இருக்கிறதோ அந்த கவலையை ஏற்கனவே கொண்டவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த களத்தில் தான் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் சந்திரயான்ல தென் துருவத்துல நம்முடைய இஸ்ரோ ராக்கெட்டை ஏவ முடியும். அவரால் மட்டும்தான் 80 கோடி மக்களை பற்றியும் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டுக்குமான பேலன்சிங் ஆக்ட் அங்க இருக்குங்கிற நம்ம பார்க்கிறோம். அரசமைப்பை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எப்படி திருத்தினார் இல்ல, எப்படி சிதைத்தார் அப்படின்னு இந்த புஸ்தகத்தோட தலைப்பு. 2 புஸ்தகம், ஒன்னு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றியது, இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் பற்றியது. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி திருத்தம் மேற்கொண்டார்னு சொல்லல. 38, 39, 40, 42 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்கள் அமெண்ட்மெண்டா குறிப்பிடல டாக்டர் ஹண்டே அவர்கள். அது எப்படி சிதைக்கப்பட்டது அப்படிங்கறது செதில் செதிலா எப்படி சிதைச்சாங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பத்தி பின்னாடி கல்லூரி மாணவர்கள் கூட சில பேர் இருக்கிறீங்க, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். 97 வயதுல ஒரு நபர் எப்படி உழைக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு அதிர்ச்சியான, ஒரு ஆச்சரியமான ஒரு முன்னுதாரணமா திரு ஹண்டே அவர்கள் இருக்கிறார். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பற்றியும் அண்ணல் அம்பேத்கர் பற்றியும் அவர் எழுதுவதற்காக அவர் படித்த ஒரே ஒரு ஏரியா என்னன்னா 10,000 பக்கங்கள் கொண்ட 12 வால்யூம் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட். 10,000 பக்கம். எத்தனை சைவர் நமக்கு தெரியுமா? 10,000 பக்கம். அத வரைக்கும் படிச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு மெனக்கிறாரு. புத்தகத்துல ஒன்னொன்னும் அவர் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு வழக்கறிஞர், ஒரு சீனியர் அட்வொகேட், ஒரு ஜட்ஜ் செய்ய முடியாத விஷயத்தை சைட்டேஷன் சொல்லுவாங்க. லீகல் புக்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். எங்க இருந்து எடுத்த ஒரு சைட்டேஷன் கொடுக்கணும். புத்தகத்துல பக்கம் பக்கமா எங்க இது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு எவ்வளவு பெரிய வேலை, ரிசர்ச் மெட்டீரியல். இது இந்த 2 புத்தகங்கள் மட்டுமே அவருக்கு தனியாக PhD டாக்டர் பக்கம் கொடுக்கக்கூடிய அளவு புத்தகங்க. அவர் ஏற்கனவே MBBS டாக்டர் இருக்கிறாரு. PhD டாக்டர் பட்டம் கொடுக்கணும். அந்த அளவுக்கான ரிசர்ச் மெட்டீரியல். ஒன்னொன்னையும் யாராலையும் மறுக்க முடியாத ஆதாரங்கள். ஒரு பேரை போச்சுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும், நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு போ அப்படிங்கிற முயற்சியில இது பெரிய ஒரு ஆராய்ச்சியுடைய விளைவு நம்ம பார்க்கணும். எனக்கும் இந்த எமர்ஜென்சிக்கு ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த எமர்ஜென்சில தான் நான் பிறந்தேன். எங்க ஊர்ல திட்டம்போது சொல்லுவாங்க, அவசரத்துக்கு பிறந்தவனே அப்படிம்பாங்க. அப்படி அவசர நிலையில பிறந்தவன். இந்த திட்டம் போது சொன்னேன் பாத்தீங்களா, திரு ஹண்டே அவர்கள் புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் இந்திரா காந்தியுடைய பெயரை குறிப்பிடுகிறார்களோ அங்கங்க எல்லாம் ஸ்ரீமதி இந்திரா காந்தின்னு சேர்த்தே தான் குறிப்பிடுகிறார். அவ்வளவு பெரிய மரியாதையும் சேர்த்தே வைக்கிறார். நீ எதிர் திசையில இருக்கிறங்கிறக்காக உன்னை இழித்து பேச மாட்டேன். நீ எதிரி அல்ல, நீயும் நானும் வேறு துருவம். ஆனால் உனக்கான மரியாதை தலைப்புல இருந்து புத்தகத்துடைய டைட்டில் இருந்து உள்ள வரைக்கும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அப்படிங்கிற வார்த்தையை விடவே இல்லை. எவ்வளவு பெரிய நாகரிகம் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்கள் இருந்திருக்குங்கிற பாருங்க. எமர்ஜென்சியை குறிப்பிடும் போதெல்லாம் எப்படி அந்த புத்தகத்தை நேற்று ராத்திரி இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் ராத்திரி 1:10 நான் என் வீட்டம்மா சொன்னாங்க, இப்படி நல்ல காலத்துல படிச்சிருந்தா நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க, இப்படி ராத்திரி 1 மணி வரைக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் கேட்டாங்க. அந்த மாதிரி காலத்துல படிச்சிருக்கலாம் அப்படின்னு. புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் எமர்ஜென்சி குறிப்பிடப்படுகிறதோ, ஏன்னா எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்த விஷயம் அல்ல, இந்திரா காந்தி அமல்படுத்திய விஷயம். இந்த இந்திரா காந்தி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்லயே இந்த எமர்ஜென்சி இருந்தது. அதனால புத்தகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் டாக்டர் ஹண்டே அவர்கள் ஃபேக் எமர்ஜென்சிங்கிற சொல்றாரு. வெறும் எமர்ஜென்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, போலியாக ஒரு அவசர நிலையை கொண்டு வந்தார். அவசர நிலையே இல்ல, போர் இல்ல, போர்க்காலம் இல்ல, ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்ல. அவர்களுடைய வெற்றி கேள்விக்குள்ளாக்கிய போது, வெற்றி செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது அதற்காக உணர்வு ஒவ்வொரு முறையும் எப்படி ஸ்ரீமதி இந்திரா காந்திங்கிற மரியாதையை குறிப்பிடுறாரோ அதே போல ஃபேக் எமர்ஜென்சிங்கிற வார்த்தையும் சேர்த்து குறிப்பிடுறாங்க பார்க்கணும். அதுல என்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்பட்டது, டிசாஸ்டர் என்ன சிதைப்பு நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு எதிரான எந்த விஷயங்களின் நீங்கள் நீதிமன்றத்தில் கூட தீர்வு தேட முடியாது. முக்கியமான பிரச்சனை, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடு
சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா ஒரு தனி மனிதன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் டைரக்டா we can reach the சுப்ரீம் கோர்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனால் நீ உள்ளூர் கோர்ட்டு கூட போக முடியாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல. பிளஸ் பிரைம் மினிஸ்டருடைய வெற்றியை எதிர்த்து ஒரு உப்புக்கு சப்பானியா ஜனாதிபதி அண்ட் துணை ஜனாதிபதி அண்ட் ஸ்பீக்கரை சேர்த்துட்டாங்க. பிரைம் மினிஸ்டருடைய வெற்றி எதிர்த்து நீதிமன்றங்கள்ல வழக்கு போட முடியாது அப்படின்னு கொண்டாங்க. ஏன்? அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வர வேண்டிய தேவையே அந்த நீதிமன்றம் அவங்களை கேள்விக்குள்ளாக்குனாங்க. அப்ப அதனால என்ன செய்யறாரு இந்திரா காந்தி, என்ன செய்யறாங்க, இந்த பிரைம் மினிஸ்டரை அவருடைய வெற்றியை கேள்விக்குள்ளாக்க முடியாதுங்கிறத ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு வர்றாங்க, முன் தேதியிட்டு கொண்டு வர்றாங்க. அதாவது என்னுடைய வெற்றி செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம், அலகாபாத் நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இல்லையா, அதை செல்லாதுனாக்க ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு வராங்க. அதுவும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 38வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லுது. The satisfaction of the president shall be final and conclusive and shall not be questioned in any court on any ground. ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லிட்டா செஞ்சிட்டா அது இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் எந்த அடிப்படையில் வழக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா என்ன சொல்லிருப்பாங்க? இந்த சின்ன புத்தகத்தை கையில் ஒருத்தர் தூக்கிட்டே இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் சொல்லிருப்பாங்க. இப்படி ஒரு முயற்சி, கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. பாத்துங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அப்புறம் 39 பிஎம் ஸ்பீக்கர் வெற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 இன்னைக்கு ஊடக சுதந்திரங்கள் பற்றி அவ்வளவு பேச்சு, கருத்து சுதந்திரம் பத்தி பேச்சு வருது. இதை நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ல அடிப்படை சுதந்திரத்தில் வச்சிருக்காங்க. லிபர்ட்டியும் லைஃபும் வாழ்வது எப்படி உங்களுடைய அடிப்படை உரிமையோ அது போல உங்களுடைய கருத்தை தெரிவிப்பது உங்களுடைய அடிப்படை உரிமை. அந்த ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க அப்ப 40வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பிரிவென்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் அப்ஜெக்ஷனபிள் மேட்டர் ஆக்ட் 1976. நீங்க எந்த முழுக்க சென்சார்ஷிப், மீடியா சென்சார்ஷிப், ஒரு விளம்பரம் போட முடியாது. இவங்க இன்னொரு எமர்ஜென்சி வந்துருச்சு, எமர்ஜென்சி வரப்போது சொல்லிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட எமர்ஜென்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவில் 40 வயசு கீழே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட தாக்கத்தை விட திரு பிரபாகரனுடைய மரணம் ஏற்பட்ட தாக்கம் அதிகம். ஏன்னா அவங்களுடைய வயசு, அவங்களுக்கு பழைய வரலாறுகள் தெரிவதில்லை. டாக்டர் ஹண்டே அவர்கள் சொன்னது போல அந்த வரலாறுகள் சொல்வதற்கு ஆளில் திரு வி.டி. விஸ்வநாதன் அவர்கள் ஹண்டே அவர்களுக்கு நண்பராக இருப்பது, திரு செழியன் அவர்களுக்கும் நண்பராக இருந்தவர் ரொம்ப காலமா. அவருடைய இந்த எமர்ஜென்சி காலத்துல அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்களை பண்ணாங்கிற வரலாறு அவர்களுக்கு எல்லாம் ஒரு அடைக்கலமாக இருந்தார். இடையிலே திரு விஸ்வநாதன் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நான் எந்த கட்சியும் சாராதவன், ஹண்டே கட்சியை சேர்ந்தவன், ஹண்டே பிஜேபி சேர்ந்தவன். அப்ப இதன் மூலமா என்ன நீங்க புரிய வேண்டிய புரிஞ்சுக்கங்க. 42வது அமெண்ட்மெண்ட் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல சோசியல் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற 2 வார்த்தையை திணிக்கிறாங்க. 2 வார்த்தை சேர்க்கல, 2 வார்த்தை திணிக்கிறாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ். இந்த வார்த்தையை சோசியல்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டாம்னு நேரு முடிவெடுத்தார், அம்பேத்கர் முடிவெடுத்தார். செக்யூலர்ங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்க வேண்டாம் டிபேட் நடந்திருக்கு. டிபேட் நடந்து சேர்க்க கூடாதுன்னு தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை அதை நேரு ஏற்க. நேரு சொல்றார், நான் ஒரு சோசியலிஸ்ட், என்னால சேர்க்க முடியும், ஆனால் நான் என்னுடைய எண்ணத்தை வருங்கால தலைமுறை மீது திணிக்க விரும்பலை என்ற. செகுலரிசம் பத்தி பேசும்போது அம்பேத்கர் சொல்றார், வருங்கால தலைமுறை முடிவு பண்ணிக்கிட்டோம், அடுத்தடுத்த சந்ததிகள் முடிவு நாம அதை திணிக்க கூடாது. அப்படி அவர்கள் 46, 47 தீர்மானித்த ஒரு விஷயத்தை 75ல திணித்தவர் திருமதி இந்திரா காந்தி. இவர்கள் பேசுகிறார்கள், ஒரு அரசமைப்புக்கு சவால் வந்துருச்சு, அரசியல் சட்டத்துக்கு கேள்வி வந்துருச்சு அப்படின்றாங்க. இவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய ஆச்சரியம். இதை விட பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு திரு ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டார். இந்த 42 வரைக்கும் 38, 39, 40, 40, 42 வரைக்கும் இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த சிதைவு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது, மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் ஆட்சி வருகிறது. அவர்கள் 44வது திருத்தத்தை கொண்டு வந்து இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தை எல்லாத்தையும் செல்லாததாக்கினார்கள். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க கொண்டு வந்த திருத்தத்துல பிரதமருக்கும் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏகப்பட்ட பவர் சேருது. அப்ப நான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சியோட பவரை கேள்வி கேட்பேன். ஆனா நான் ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த பவர் எனக்கு வேணும். ஆனா திரு மொரார்ஜி தேசாய், திரு வாஜ்பாய், திரு எல்கே அத்வானி போன்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று 44வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்புறம் நீக்கினாங்க. என்ன பெரிய மெக்னானிமஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. சரி, அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அப்படியே வச்சிருப்போம் இல்ல, அவங்க கொண்டு வந்து தப்பதை ஏற்க முடியாது. நான் தான் பிரதமர்,
நான் சொல்றதுதான் ஜனாதிபதி. ஆனாலும் கூட அந்த சர்வாதிகாரம் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தவர். 356 சாப்டர் 8 சாப்டரோட இந்த முதல் புத்தகம் முடிகிறது. என்னுடைய வேண்டுகோள், இந்த 2 புத்தகங்களும் நிறைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால நிறைய பிஜேபி காரங்க வந்திருக்கீங்க. நீங்க நிறைய இந்த புத்தகத்தை வாங்குங்க. நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, தயவு செய்து உங்களுடைய காங்கிரஸ் நண்பர்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுங்க. படிக்க வேண்டியது அவங்க தான். கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படிப்பட்ட சேலஞ்ச் இந்த கான்ஸ்டிடியூஷன் கடந்து வந்திருக்குங்கிற தெரியறதுக்கு ஆதார ஆவணம், இது டாக்குமெண்டல் ப்ரூஃப். இது ஒரு புத்தகம் அல்ல, இதுல மொத்தம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க அதை எடுத்து போய் காங்கிரஸ் உங்களுக்கு தயவு செய்து எங்கெல்லாம் பாக்குறது, தயவு செய்து புத்தகத்தை படி, அப்புறமா பேசுங்க. புத்தகத்தை படி அப்புறமா பேசுங்க. கட்டாயம் பேச மாட்டாங்க. நீ புத்தகத்தை படிச்சுட்டு என்ன பேசலாம் சொல்லுங்க, அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. இரண்டாவதாக திரு அம்பேத்கர் அவர்கள் பற்றிய புத்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பு. பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே அதற்கு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அவர் பாராட்டு சொல்லியிருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னது போல நேரு அவர்களை பண்டிட் என்று அழைக்கிறோம். திரு சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், நாம் ஒருவர் யார் படித்தவரை பண்டிட் சொல்லக்கூடிய பழக்கம், நல்லா படிச்சவங்க மெத்த படிச்சு, அப்படி ஒருவரை பண்டிட் என்று அழைக்க வேண்டும் என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை மட்டும்தான் பண்டிட் என்று அழைக்க வேண்டும் என்று டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றார். அவ்வளவு படிப்பு தேடல், ஊர் ஊரா போய் தேடல், காலம் பூரா படிப்பு, சின்ன வயசுல இருந்து முழு படிப்பு, அதை முழுக்க பதிவு செய்திருக்கிறார் புத்தகத்துல. மொத்த கான்ஸ்டிடியூஷனுடைய எல்லா சரத்துகளையுமே பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறவரு டாக்டர் அம்பேத்கர் தான். ஒரே ஒரு சட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். 370 எந்த 370 இவங்க எல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களோ, நாங்க திரும்ப கொண்டு வரோம் சொல்றாங்களோ, அந்த இவர்கள் தூக்கி பிடிக்கிறது அம்பேத்கர். எப்படி முதல்ல இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்திரா காந்தி அவர்கள் எப்படி சேர்த்தாங்க புத்தகத்தை காங்கிரஸ் காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேனோ, அதுபோல அண்ணல் அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தை தயவுசெய்து நீங்கள் வாங்கி விடுதலை சிறுத்தைகள் தோழர் அத்தனை பேருக்குமே நீங்க கொடுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், ஆனா அவர் என்ன சொன்னார் என்ன செஞ்சார்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அந்த வித்தியாசம் இந்த புத்தகத்துல ஆவணங்கள் இருக்கு, தரவுகள் இருக்கு. அவர் 370க்கு எதிராக எப்படி இருந்தார், ஜஸ்டிஸ் சொன்னாங்க, ஏன்ட்ட நீ எப்படி வந்துருவன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போ அப்படின்னார். ஷேக் அப்துல்லா அவர் வந்த போது ஏன்ட்ட நீ எப்படி கேட்ப, வெளியே போ, நான் செய்ய மாட்டேன். இவர் வெளியில போன நேரத்துல அந்த கேப்ல 370 கொண்டு வந்தாங்க. சட்ட அமைச்சர் கொண்டு வரல. அது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. நேரு அவர்கள் விடாப்பிடியா இருந்தார். அப்படி ஒரு எதிரில் இருந்தவர் திரு அம்பேத்கர் அவர்கள். தேசத்துக்கு எதிரான துரோக செயல் 370 கொண்டு வர்றத அம்பேத்கருடைய வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கு. 370 அமல்படுத்துவது தேசத்துக்கு எதிரான துரோக செயல் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு தனி தொகுதியில் பூரா இருக்குது. உலகத்திலேயே இந்தியாவிலேயே அதிகமான பட்டியலின மக்கள், பட்டியலின பாராளுமன்ற பதவிகள் பிஜேபி இருக்கிறாங்கன்னா, இந்த பட்டியலினருக்கு பழங்குடியினருக்கு தனி தொகுதிங்கிற ஏற்பாட்டை கொண்டு வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய ஐடியா காந்தியோட சேர்ந்து போட்ட பூனாபத்தோட விளைவாது வந்து நிற்குது. 1951 நேரு அவர்களுடைய அமைச்சரவை கொடுத்த டார்ச்சர் தாங்காம ரிசைன் பண்றார். 51 நேரு அவருடைய அமைச்சர் கொடுத்த டார்ச்சர் தாங்காம ரிசைன் பண்றார். சட்டத்துறை அமைச்சர் ரிசைன் பண்றார். 52 போட்டி போடுறார் தேர்தல், மக்களவை தேர்தல். அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. 1952 54 சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறார். எதிரே வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடித்து நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு எதிராக வேலை பார்த்தது இந்த புத்தகத்தில் இருக்கு. நான் சொல்லல, எது சொன்னாலும் டாக்டர் அண்டே தான், நான் கிடையாது. அவர் சொன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அதனுடைய டிராப்ட் கமிட்டியுடைய தலைவராக மாறினாரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு, சேர்மன் அவர் இருக்கவே இல்லை, ராவுதா இதில் வேலை பார்த்தாரு. டிராப்ட் கமிட்டியில கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே ஒரு மெம்பரா இல்ல. 296 உறுப்பினர்கள். அந்த 296 உறுப்பினர் முதல்ல நியமனம் பண்ணிட்டாங்க. அதுல அம்பேத்கருக்கு இடமே இல்ல. எவ்வளவு கவனமா இருந்தாங்கன்னு பாத்துக்க. இடையில இந்த பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது உறுதியான பிறகு பங்களாதேஷ் ஏரியால இருந்து வெஸ்ட் பெங்கால் ஏரியால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த இடமும் போயிருது. அங்க இருந்த ஒரு பட்டியலின தலைவர் அவர் அம்பேத்கருடைய வீரியத்தை தெரிந்து தான் ராஜினாமா பண்ணி தன்னுடைய இடத்தை அம்பேத்கர் கொடுத்தார். காங்கிரஸ் கட்சி செய்த வேலை அல்ல, ஒரு தனி பட்டியலினத்தை சேர்ந்த கட்சி. அந்த கட்சிகள் தன்னுடைய இடத்தை அம்பேத்கருக்கு விட்டு கொடுத்தார். அப்படி அங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு வந்தவர். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தொடர்பாக என்னென்ன குழுக்கள் இருந்ததோ
ராவ் அவர்களுடைய பணியை நம்ம மறக்க முடியாது, எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பெரிய வேலை இருக்கு, மறக்க முடியல. ஆனால் அம்பேத்கர் அவருடைய செயல் அசாத்தியமானது, சாதாரணமானது இல்லை, அசாத்தியமானது. எல்லா குழுலையும் இருந்திருக்கிறார். மறுநாள் பேச வேண்டியவர் தன்னுடைய கன்னி பேச்ச முதல் நாளே பேச சொல்லிட்டாங்க. அம்பேத்கர் குறிப்பிடார், நான் நாளைக்கு தான் பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், நான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல, இருந்தாலும் நீங்க வாய்ப்பு கொடுத்து பேசுற ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. ஒட்டுமொத்த சபையும் ஆடி இருக்கு. 10 நிமிஷம் அந்த அவருடைய தெளிவு, அவருடைய பார்வை எல்லாருக்கும் கிடைக்குது, அவருடைய தீர்க்கம் எல்லாருக்கும் கிடைக்குது. அடுத்தடுத்து எலிவேஷன் தான். ஒரு மெம்பரா கூட ஆக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்த இடத்துல அவர் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய வரைவு கமிட்டியுடைய தலைவராக மாறி நிற்காங்க பார்த்தோம். 1952, 54 2 தேர்தலில் தோல்வி, 1956 இறந்து விடுறார். யோசிச்சு பாருங்க, 1956 பாபா சாஹேப் அம்பேத்கர் இறந்து விடுறார். முதல்ல பாரத ரத்னாங்கிற அவார்டு அந்த விருது அறிவிக்கிறாங்க. அந்த விருது அறிவிக்கும் போதே அந்த பட்டியல்ல திரு நேரு அவர்களுடைய பேர். கொடுக்கிறது யாரு? நேரு. வாங்கிறது யாரு? நேரு. பாரத ரத்னா. அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் யாருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை. 1990 பிஜேபியோடைய சப்போர்ட்ல இருந்த விபி சிங் கவர்மெண்ட்ல தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கே பாரத ரத்னா விருது கொடுக்கப்படும். அத்தனையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப யார் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார், யார் அம்பேத்கருடைய பேரை வாங்கிட்டு இருக்கிறார், யார் அம்பேத்கருடைய கொள்கையை வாங்கிட்டு இருக்கிறாங்கிற பார்க்க. பேரை பயன்படுத்தக்கூடிய 100 பேர் இருப்பாங்க, கொள்கையை பயன்படுத்தக்கூடிய யாருங்கிற பார்க்க. நேரு அவர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு நம்ம வேற ஒரு வெள்ளக்காரனை கூட்டு வந்துருவோம் சொல்றாங்க. ஒருத்தர் 4 நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கிறாரு, அவரே நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லி புத்தகத்தை எழுதுற மாதிரி. ஏன் மற்ற நிதியமைச்சர்களுக்கும் நம்முடைய நிதியமைச்சர்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த அம்மா இந்தியாவிலே படிச்சவங்க, அதான் முக்கியமான விஷயம். அப்ப யார் ஒருத்தர் இந்தியாவிலே படிச்சு வளர்றாங்களோ அவங்களுக்கு வேற ஒரு பார்வை இருக்கு, யார் வெளிநாட்டில் படிச்சு வர்றாங்க அவங்களுக்கு வேற ஒரு பார்வை இருக்கு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தலைவராக கொண்டு வரதுக்கு, அதை ரைட் பண்றதுக்கு, எழுதுறதுக்கு நம்ம ஒரு வெள்ளக்காரரை கொண்டு வந்து நேரு முடிவு பண்றாரு. மகாத்மா காந்தி அவர்கள் நம்மிடம் ஒரு அம்பேத்கர் இருக்கும் போது இன்னொருவர் தேவையில்லை என்று நிறுத்துகிறார். அப்ப நேரு ஒரு வழிகாட்டியா காந்தி விழுந்தார். இத்தனைக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய கருத்து மோதல்கள் உண்டு. ஆனாலும் மேன்மக்கள் என்பதை காந்தி இன்னொரு முறை காட்டினார். இன்னைக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கவர்மெண்டா மாறிக்கிட்டு இருக்கு. அதிகார குவியல் நடக்கிறது. எல்லா அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிற எல்லாருமே கோஷம் போடுறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனை சப்மிட் பண்ணிட்டு அதை ஏற்பதற்கு முதல் நாள் நவம்பர் 25 அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். மத்திய அரசில் சக்தி வழங்காவிட்டாலும், மத்திய அரசுக்கு சக்தி வழங்காவிட்டாலும் அதை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதில் இருந்து தடுக்க முடியாது. We cannot prevent என்றார். மத்திய அரசு சக்தி வாய்ந்ததாக மாறுவது தடுக்க முடியாது. இன்றைய உலக நிலையில் அதிகாரங்கள் மத்தியில் குவிவதை தவிர்க்க முடியாது. அமெரிக்க கூட்டமைப்பிற்கு பெடரலிசம் சொல்றாங்களே, அமெரிக்க கூட்டமைப்பிற்கு அரசமைப்பு அளித்த மிக குறைந்த அதிகாரம் காலப்போக்கில் வளர்ந்து மாகாண அரசுகளே மறைந்துவிட்டன. இதே நிலை இந்தியாவிலும் ஏற்படும். நாம் என்ன செய்தாலும் மத்திய அரசின் பலத்தை தடுக்க முடியாது. இது அவ்வளவு தொலைநோக்கோடு பார்வையோடு சொன்னவர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள். இந்த யூனியன் வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார். அதை பத்தியும் டாக்டர் அண்டே அவர் சொல்லியிருக்கிறார். மாநிலங்களுடைய சம்மதத்தின் பேரில் இந்த நாடு உருவாகவில்லை. அம்பேத்கர் சொல்கிறார், இந்த நாட்டுடைய வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு. மாநிலங்கள் தமிழ்நாடு நான் இணைஞ்சுக்கிறேன்னு சொல்லல. அன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா நாங்க இணைஞ்சுக்கிறோம் சொல்லல. மத்திய அரசு தான் தன்னுடைய கன்வென்ஷனுக்கு அன்னைக்கு சென்னை மாநிலம் இருந்தது, பிறகு தமிழ்நாடு மாற்று. அப்படி அத்தனை விஷயங்களுமே அம்பேத்கர் சொன்னதும் செய்ததும் ஒன்றாக. அவர்களுடைய பிரச்சார பீரங்கிகள் அவருடைய பெயரை படுத்தவர்கள் சொல்லும் செய்த வேற இருக்கிறது. இந்த உண்மையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதெல்லாம் இப்ப அம்பேத்கர் 1956 மறைந்து விட்டார். எமர்ஜென்சி 1975 முடிஞ்சு வச்சு, 50 வருஷம் முடிஞ்சு வச்சு, அந்த பக்கம் 80 வருஷம் முடிஞ்சு வச்சு. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த உண்மைகள்லாம் யாருக்கும் தெரியாது, இருக்கிறவர்களும் நாலஞ்சு சொல்ல மாட்டாங்க நினைக்கும் போது அந்த இடத்து தான் விடிவெள்ளியாக டாக்டர் ஹண்டே அவர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 2 அற்புதமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த பெருமக்கள் அத்தனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. நன்றி.